பெயிண்ட் அடிக்கிறதுன்றது வந்து நிறைய பேர் இப்போ சகஜமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில பேர் வந்து எனக்கு பிரைட்டாக ஃபேராக தெரியணும்னு கேட்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அது பண்ணதில்லை. நான் எப்போயுமே கொடுக்கறது வந்து நோ மேக்கப் லுக்கில் தான் இருக்கும். அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மேக்கப்பே போடுவேன். நான் சொல்லிடுவேன், ஃப்ராங்காகவே சொல்லிடுவேன், இதுக்கு மேலே நீங்கள் பிரைட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நேச்சுரலாக இருக்கீங்க, இதுக்கு மேலே கொடுத்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஓகேவான்னு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். இல்லை பரவாயில்ல எனக்கு பிரைட்டாகவே வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 99% நான் இது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணதும் இல்லை, நான் போட்டதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அப்படியே டஸ்கியாக இருக்கவங்கள ஃபுல்லாக ஃபேராக ஆக்கி காமிக்கிறாங்க. லைக் அது வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக. பட் ஆனால் அது தட் இஸ் நாட் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்னதே தான். இப்போ நான் டஸ்கி டோன் ஸ்கின் டோன் நான் இப்போ ஃபேராக பண்ணணும்னா பண்ணலாம். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஃபேராக நான் இப்போ வந்து உட்காந்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி நீங்களே என்னை ரோட்டில் பார்க்கும்போது நீங்கள் தான் சத்யாவான்னு எனக்கு வந்து கேட்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஆட் அவுட்டாக இருக்கும். அது நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுக்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நீ எவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, எவ்வளோ பேரை ஃபேஸை சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் பண்ண. நான் பண்ணுறதையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ ஃபுல்லாகவே கவரேஜ், ஃபுல் கவரேஜ் கொடுக்குறாங்க.